Daily. Taste the Daily. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் கோவிலுக்கு வந்த பொன்னேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரிடம் பூக்கடை பெண் வியாபாரி கோவிலில் உள்ள குருக்கள் குறிப்பிட்ட கடையில் மட்டுமே பக்தர்களை மாலை வாங்க சொல்வதாக புகார் தெரிவித்தார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அது நீங்க ஐயரு கட்ட ஐயரு தான் சொன்னாருன்றது. அப்ப நாங்க எப்படி படிக்கிறது நீங்க சொல்லுங்க சார். சார் இப்ப நீங்களே எனக்கு அப்சர்வ் கொடுக்குறீங்க. நான் வரமா எனக்கு ஒரு மாலை கொடுங்க. ஐயரு சொல்ற உடனே ஐயரு ஐயரு குத்துறா சார் மாலை நீங்களே ஐயரு மேலே சொல்றாங்க. ரெண்டு கடை மட்டும் தான் சார் படிக்க வைக்கிறாங்க. ஐயருங்க ரெண்டு கடை தான் படிக்க வைக்கிறாங்க. அது கொஞ்சம் பாருங்க சார். கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுரேந்தர். என்ன நடந்தது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. தமிழக முதலமைச்சர் இந்து அறநிலைத்துறை சார்பில் இன்று 117 கோடி மற்றும் 27 லட்சம் மதிப்பீட்டிலான திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு காணொலி அடிக்கல் நாட்டினார். தமிழகத்தில் 14 கோயில்களும் 18 புதிய திட்டங்கள் முதலமைச்சருக்கான அடிக்கல் நாட்டிலிருந்து பிரசித்தி பெற்ற திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோயிலில் அடிக்கல் நாட்டு விழாவில் திருவள்ளூர் மாவட்டம் பிரசித்தி பெற்ற சிறுவாபுரி முருகன் கோயிலில் பெருந்திட்ட சுமார் 16.5 கோடி மதிப்பீட்டில் வளர்ச்சிட்ட பணிகள் இன்று காணொலி வழியாக தமிழக முதலமைச்சர் அடிக்கல் நாட்டார். இந்த நிகழ்ச்சிக்கு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மற்றும் பொன்னேரி கர்ணசுரி சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர். அடிக்கல் நாட்டி கோயிலுக்கு வெளியே வந்த பொன்னேரி சட்டமன்ற தொகுதி துரை சந்திரசேகர் எம்எல்ஏவை அங்கு பூ மாலை விற்கும் பெண் வியாபாரிகள் ஒருவர் தங்கள் கோயிலுக்குள்ளே குறிப்பிட்ட மாலைக்கடையில் மட்டும்தான் பூ மாலைகளை பூசாரிகள் வாங்க சொல்வதாக முறையிட்டார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு. சுமார் 50க்கும் மேற்பட்ட பூமாலை கடைகள் நிலையில் ஒரு கடையில் மட்டுமே பூமாலை வாங்குகிறார் என்று பொன்னேரி சட்டமன்றவிடம் பூமாலை வியாபாரியும் பெண் ஒரு முறையிட்டது அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. நன்றி சுரேந்தர். Taste the Daily.